ஆக்சுவலி இந்த வீட்ல இருக்க பொருளெல்லாம் கெட்டு போறது, நாசம் பண்றது, வாங்கிட்டு வர பொருள வேஸ்ட் பண்றது, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது, ஒழுங்கா சாப்பிடாம எல்லாத்தையும் கொண்டு வந்து குப்பையில கொட்டுறது, இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து அவார்ட் குடுக்குறாங்கன்னா, அது எனக்கு தான் குடுக்கணும். ஏன் சொல்றேன்னா, எல்லாத்தையும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீட்ல. வீடியோ எடுக்கும்போது கீழ ஒருத்தன் இருந்தானா, அவன் கேமராவ எடுத்துட்டு போய் எடுத்தேன் பாரு ஓட்டன்னு ஓடிட்டான். இந்த வாழைப்பழம், இந்த அன்னைக்கு எடுத்துட்டு போன சிப்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிருந்தேன். எனக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா? இல்ல எல்லாருக்கும் இப்படித்தானா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஹாட் வாட்டர் போட்டு காலையில குடிச்சு அத அப்படியே ஷெல்ஃப்ல வச்சு விட்டுறது. உரண்டா துணி சேர்த்து வச்சிருந்தேன். நான் எதுக்கு இவ்ளோ துணி சேர்த்து வச்சேன்னு எனக்கே தெரியல. எல்லாத்தையும் போட்டு போட்டு கழட்டி கழட்டி சேர்த்து வச்சு அது என்னமோ பெருசா துவைக்கிற மாரி. அந்த துணிய பார்த்ததையுமே எனக்கு ஒரே மன கஷ்டமா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல இன்னைக்கெல்லாம். இந்த பெருசா வெட்டி முடிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருந்தது எனக்கு அந்த 2 பக்கெட் துணிய துவைச்சு போட்டு வர்றதுக்குள்ளயுமே. என்ன வெயிலு மொட்டை மாடிக்கு போய் என்னால ட்ரெஸ் காய வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு வெயில் உச்சியில அடிச்சிட்டு இருந்தது. எதுக்காக வந்து இந்த பரபரப்பான கிளீனிங் அப்படின்னா வந்துட்டு 5 நாள் வந்து எனக்கு லீவு. ஸோ அதனால நான் வந்து ஊருக்கு போக போறேன். அதுக்காக தான். இந்த ரொம்ப பசி எடுக்கும்போது இந்த பழைய சோறு கூட டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் உப்புமா இருந்தது.